உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பெரிய திருட கிட்ட ஒரு டான் கிட்ட நீ திருடுவ? என்னது பெரிய திருடனா? நான் என்ன உனக்கு பூச்சனா? அண்ணாச்சி, எனக்கு ரொம்ப பசியா இருந்தது. சுட சுட சமோசாவை பார்த்ததும் என்னால என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல. சமோசாவுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் பாஸ். எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்களேன். ஏண்டாடி, நீ என்ன கல்யாணத்துக்கு வந்திருக்க? உனக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்க. முகத்தை நல்லா பாருங்க. இது அச்சசல்ல இன்ஸ்பெக்டர் சிக்கன் சார் மாதிரியா இருக்கா? இவன் சிங்கமேதான். இல்ல இல்ல, என் பேரு சிங்கம் இல்ல. என் பேரு கிரைம் கிங் சிங்கம். ஒட்டுமொத்த போலீஸும் என்ன தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் மார்வேஷத்துல இருக்கேன். என்னோட கிரிமினல் மூளைக்குள்ள ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்குடா. இன்ஸ்பெக்டர் சிங்கம இங்க கடத்திக்கிட்டு வந்திருக்கடா. இந்த டூப்ளிகேட் சிங்கம இன்ஸ்பெக்டரா மாத்திருக்கடா. எங்க அம்மாவோட கனவு அதுதான். நான் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்போ உங்க மூலமா எங்க அம்மா கனவு நினைவாக போகுது. நான் போலீஸ் ஆக போறேன். அம்மா, ஒரு நிமிஷம். உண்மையான சிங்கம் நான் தான். ஆமா, நீ டூப்ளிகேட் யாரு? அந்த உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சிங்கம் யாரு நான் கண்டுபிடிக்கிறேன். ஃபயர் பண்ணுங்க. நீ சரியாதான் சொன்ன. நீ தான் ஒரிஜினல் சிங்கம். இந்த டூப்ளிகேட் சிங்கம் இன்ஸ்பெக்டரா மாற போறாரு. அப்புறம் ஜான் ஆயிடுவான் டான், டான் ஆயிடுவான் ஜான். டூப்ளிகேட் சிங்கம் இந்த ஒரிஜினல் சிங்கம் மாதிரி எல்லா டீடைல்ஸையும் ஃபாலோ பண்ணு. யாரும் உன்னை கண்டுபிடிக்கவே கூடாது. ஜான் பேங்க் கொள்ளடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். பேங்க்ல 20 கோடி மதிப்புள்ள பயிரம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் அவன் ஒட்டு மொத்தமா கொள்ளடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். பேங்க் மேனேஜர் நான் இப்ப நடு தெருவுக்கு வந்துட்டேன். போலீஸ். Why fear when Singam is here? I am Crime Lingam. Sorry, I am Inspector Singam. சிங்கம் சார், அங்க பாத்தீங்களா? குட்ட பையன் ஓடிக்கிட்டு இருக்கான். சீக்கிரமா போய் அவனை பிடிங்க. Hey, stop in the name of law. பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். மரியாதையா நின்னுடு. நில்லு ப்ளீஸ். சட்டத்தை தயவு செஞ்சு அவமதிக்காத. இந்த தேசத்தோட நல்ல மனுஷனா மாறுங்க. ஒரு நல்ல மனுஷனால மட்டும்தான் இந்த தேசத்தை முன்னோக்கி கொண்டு போக முடியும். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். நீங்களாம் பாரத தாயோட செல்ல பிள்ளைங்க. அதனால அங்கேயே நில்லு. சொன்னா கேளு. எனக்கு சிங்கத்து மேல ஒரு சந்தேகமாவே இருக்கு. என்ன பேச்சு டயர்ட் ஆனதுனால எழுதி சாப்பிடுறாரா? சுடுறாரு. ஆஹா. மோட்டோ சிங்கம் சார் கோவமா சுட்டாரு. ஆனா கோக்னட் எதுவும் வந்து விழலையே. என்ன புதுசா தகரெல்லாம் வந்து விழுது மோட்டோ. நல்ல வேலை, நாம தப்பிச்சோம். வெளியே வாங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையா சார்? பயங்கரமா ஒலிக்குதுப்பா. ஆனா நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, மனுஷனுக்கு வலிக்க கூடாதுன்னு. சொல்லுவாங்க.
ஆனா பயங்கரமா வலிக்குது. மனுஷனா இருந்தா அடிக்கடி வலி வரத்தான் செய்யும். ஏய் கான்ஸ்டபிள்ஸ், நீங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போங்க. நான் ஹாஸ்பிடலுக்கு போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா. அப்புறம் என்னோட திருட்டு போன வைரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? போலீஸ் அவங்க கடமையை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. டோன்ட் வரி, வைரம் நிச்சயம் கிடைக்கும். கண்ணா பின்னான்னு வாங்கிட்டு இப்படி கம்பீரமா போறாரு. மோட்டோ, எனக்கு இந்த ஆளு சிங்கம் சாரான்னு ஒரு டவுட்டா இருக்கு மோட்டோ. நீ சரியா சொன்னடா பத்துலு. எனக்கும் அந்த ஆள் நடவடிக்கையில சந்தேகமா தான் இருக்கு. அவரை ரகசியமா ஃபாலோ பண்ணி என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கலாம். இது என்ன இடம் மோட்டோ? ஏதோ கோடம் மாதிரி இருக்கு. ரைட்ல போ, அப்படியே லெஃப்ட்ல போ. ஓகே. அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிச்சுக்க. ஓகே. ஸ்டாப் ஸ்டாப். ஓட நிறுத்திடா. என்னடா? அட கடவுளே, யார் இவன்? அப்படியே என்ன மாதிரியே இருக்காரே. I am Crime King சிங்கம். இனிமே நீ வாழ்நாள் முழுக்க இங்கே தான் கைதியாகி இருக்க போற. நான் உனக்கு பதிலா போலீஸாகி இருந்து ஒரு கருப்பாடாகி இருக்க போறேன். ஓ, இவர் சிங்கம் சார் அப்படியே உரிச்சு வச்சிருக்கிற கலர் ஜெராக்ஸா? அத வந்துட்டே இருங்க இல்ல, சார். அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். நான் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுவேனா? உன்னால தடுத்து நிறுத்தவே முடியாது. சிங்கம் சார், நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க ஏற்கனவே வந்துட்டோம். நாய் குட்டா பாயிலே, உன்னுடைய கதையும் ஜான் கதையும் முடிக்கிறேன். உட்காரு மோட்டோ. வாயில சூட்டான மாடா. இப்ப பாரு யூட்டானே. எப்படி? ஒதுங்க மோட்டோ. எவனா இருந்தாலும் தனித்தனியா வாங்கடா. வாங்கடா வாங்கடா வாங்கடா. எங்கடா உங்க ஓனர் பிதுங்கன வைத்த? ஆபத்துனா அப்படியே அசால்ட்டா எஸ் ஆயிடுவான். வாடா வாங்க. ஆரம்பிங்கடா, அவனை வர சொல்லுங்கடா. ஏய், அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிறேன். எதுவா இருந்தா தைரியமா நேர்ல வந்து பேசுங்க. அப்படியேதான் அடி. விடாத போட்டு பத்துலும் அடிங்க அவனை. அவனுங்க என்ன இங்க கட்டி போட்டு வச்சுட்டானுங்க. என்னடா பரபரப்பா ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு, தூங்கிட்டு இருக்கீங்க? என் அடியை பத்தி தெரியல. டேய், சப்பாத்தி மாதிரி பெரட்டி பெரட்டி அடிப்படா. போட்டு நீ என்ன பண்ற? நான் தான் சிங்கம் இன்ஸ்பெக்டர். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். சொல்றா, இப்ப வலிக்குதா? மனுஷனுக்கு எப்பவுமே வலிக்காது. பயங்கரமா வலிக்குதுப்பா. மனுஷனுக்கும் அடிப்பட்டா பயங்கரமா வலிக்கத்தான் செய்யும். சார், நீங்க தான் ஒரிஜினல் சிக்கன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்க நெத்தியில இந்த பொட்டை வச்சுக்குங்க. இருங்க, அப்பதான் எனக்கு உங்களை அடையாளம் தெரியும். இந்தாங்க. இப்ப தெரியுமாடா, இது பேர் தான் ரங்கராட்னாடி. அடிக்கிறது எங்க அவன்? வாடா வா, ஒளிஞ்சுக்கிட்ட விட்டுருவா. வா, அட அடிச்சு அடிச்சு கோவச்சு கோவச்சு முறைக்கு முறைக்கு காய போடு வேண்டாம். எங்கடா அந்த வைரம்? இல்லனா அயன் பண்ணிடுவேன். அடிக்காத அடிக்காத பத்லு, வயிறு தானே தேவை. வச்சுக்கோ, என்ன அடிக்காத. சிங்கம், நீ எங்க இருக்க? மரியாதையா முன்னாடி வா. ஐடியா கேட்ச் இட். சிங்கம் சார், கட்டப்பல வந்து என்ன ஏமாத்துவியா? இந்த வாங்க. வேண்டாம் மோட்டு, மரியாதையா நிறுத்து. நீ மறுபடியும் என்ன எதுக்காக போட்டு அடிக்கிற? என்ன காப்பாத்த வந்தியா, மேல அனுப்ப வந்தியா? ஆனா நான் தான் ஒரிஜினல் சிங்கம். சிங்கம் நான் தான். இல்ல நான் தான். இல்ல நான் தான். நானு.
எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. எவன் டூப்ளிகேட் எவன் ஒரிஜினல் தெரியலையே. சிங்கம் சார், இந்தாங்க வானத்தை நோக்கி சுடுங்க சார், சுடுங்க. அடுத்து என்ன? நீங்க சுடுங்க சார், உங்க டேலண்ட காட்டுங்க. மோட்டு இவன் ஒரிஜினல் இல்ல, இவன் தான் ஜெராக்ஸ். தங்கிட்டாரு. ஒரிஜினல் சிங்கம் சார் நமக்கு கிடைச்சிட்டாரு. You are under arrest. ஜானு அவன் கூட நீயோ. உன்னோட பேர் என்ன? பேர் என்ன? I am Crime King சிங்கம். என்னது நீ கிரைம் கிங்கா? உன்னை நாங்க எப்படி மாத்துறோம் பாரு. சமோசா வந்துருச்சா? இன்னும் வேகல. ஒண்ணே டேஸ்ட் பண்ண கூட என்னால பசி தாங்க முடியல. இங்க பாரு வீங்கனவாயா, தேவையில்லாம டென்ஷன் பண்ண கூடாது. அதனால தான் நான் வீட்ல எப்பயுமே உனக்காக பயந்துட்டு சமோசா செய்யறது கிடையாது. அடுப்புல வேகமாத என் வயித்துல வேகணும்னு சொன்னா எப்படிடா உனக்கு தர முடியும்? போடா இங்க இருந்து. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா சுட சுட எண்ணெய் எடுத்து ஊத்திடுவோம். போயிடு அந்த பக்கம். என்னமா வாசனை வருது? வாங்க பத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாப்போம். எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. என்னோட மூளையில ஒரு அருமையான ஐடியா ஓதிச்சிருக்கு. என்கிட்ட வாங்க, நான் சொல்றேன். பாஸ், நம்ம பேங்க்ல இருந்து 20 கோடி ரூபாய திருடிட்டு வந்திருக்கோம். அந்த சிங்கம் நம்மள தேடி வந்துகிட்டு இருப்பான். நான் சொல்றத கேளுங்க, நாம இங்க இருந்து ஓடி போயிடலாம் பாஸ். சிங்கம் சார் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாரு, ஆனா இங்க வந்து தேட மாட்டாரு. அதனால நம்ம முதல்ல சமோசாவை தின்னுட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஊருக்கு ஓடி போயிடுவோம். இதுதான் என் புது ஐடியா. இது இப்ப டீடைலா சொல்றேன், கேளுங்க. சீக்கிரமா சமோசா கொண்டாந்து வைடா. அடே, ஆக்க பொறுத்தது ஆற பொறுக்கணும்டா. இருடா, நீ வச்சிருக்கிறது வயிறா இல்ல வேற ஏதாவது பெரிய பானையாடா? இப்பதான் சுட்டு கொடுத்த அதுக்குள்ளே வாடா தின்னுட்ட. உனக்கெல்லாம் என்னடா வயிறு? டேய் மண்டப்பையில சீக்கிரமா சமோசா கொண்டாடா. எவ்வளவு நேரம் நான் வேகும்? அது எனக்கு பசிக்குதுடா. அடே சும்மா வயித்தேர்சல கொட்டாதடா. இப்பதானடா 20 சமோசா சுட்டு கொட்டின, அதுக்குள்ள தின்னு முடிச்சிட்டியாடா நீ? என்னடா சொல்ற மண்டப்பையில? இது வரைக்கும் நான் ஒரு சமோசா கூட சாப்பிடல. நீ என்னடா 20 சமோசா சாப்பிட்டேன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்க சோம்பேறி? ஏய், நீ என்னடா சொல்ற? இப்பதானடா என் கையால 20 சமோசா சுட்டு எடுத்துட்டு வந்து அங்க வச்சேன். மறந்துட்டியா? என்னது? என்னோட 20 சமோசாவை எந்த சோம்பேறியோ சாப்பிட்டு போயிட்டானே. டேய் மண்டப்பையில, நான் ஒரு சமோசா கூட சாப்பிடல. ஏன்டா இப்படி போய் சொல்ற? இது எவனோ வெளியில இருந்து நல்ல வேலையை பாக்குறாங்க மோட்டோ. நிச்சயமா சொல்ற, 2 தடவை சமோசாவை ஆட்டை போட்டு தின்னவன் 3வது தடவை நிச்சயம் வருவான். இப்ப அவன் சாப்பிட போறது சமோசா இல்ல, வேற ஒரு ஐட்டம். வெயிட் அண்ட் சீ. நீங்க எதுக்காக எங்க வீட்டுக்குள்ள வந்து படுத்திருக்கீங்க? மோட்டு பத்லு, சீக்கிரம் ஏன் கூட வாங்க. ஜான் பேங்க்ல இருந்து 20 கோடி ரூபாவை கொள்ளை அடிச்சுக்கிட்டு போறான். நான் அங்கதான் பக்கத்துல என் ஆபீசர்ஸ்க்கு பரையீடு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல நான் பார்த்தேன் அவங்க ஏன் கல்லிய மண்ணை தூவிட்டு போயிட்டாங்க. முதல்ல எங்க வீட்டுக்குள்ள புகுந்து 20 சமோசா திருடவன பிடிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த 20 கோடி பணத்தை திருடவனும் பிடிக்கிறேன். ஓகேவா? மோட்டோ, சமோசாவை எப்ப வேணும்னாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம்டா. ஆனா 20 கோடி பணம், அதுவும் மக்கள் பணம். அந்த தண்டனை கட்டான பிடிச்சே தீரணும்டா. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சனே தெரியல. இன்னைக்கு சமோசா சாப்பிட முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு சமோசா சாப்பிடாம எனக்கு தூக்கமே வராது. சரி வாங்க போலாம், வேலையாவது பாப்போம். பத்து ரூபாக்க பாரு சாணு. வா
ட்ரெயின் ரொம்ப தூரத்துல இருக்கு, அதனால நாம இந்த கயிறோட உதவியால அந்த ட்ரெயின் பக்கத்துல போயிடலாம். சிங்கம் சார், நீங்க தான் உண்மையான இந்தியன் போலீஸ். உங்களுக்கு சல்யூட் பண்றேன். ஐ சல்யூட் சார். ஆஹா, நடுவுல கம்பிடா. காப்பாத்துங்களா சார். பாய் பாய் மோட்டு பத்லு. நம்ம போட்ட திட்டம் பாழா போயிடுச்சு. இப்போ வேற ஏதாவது பண்ணணும். டாக்டர் ஜட்கா சார், உடனே உங்க பிளேயிங் காரை எடுத்துட்டு மதுரை டு திருநெல்வேலி போற வழியில இருக்கிற ரயில்வே ட்ராக் பக்கத்துல வாங்க. சீக்கிரமா அந்த ட்ரெயின் கிட்ட போங்க. அட பாவிங்களா, இருக்கடா, நானும் ஏறிக்கிறேன். உங்களுக்கு பொங்கறதே புலப்பா போச்சு. சரி, நாம எப்போதான் ட்ரெயினுக்கு மேல போக போறோம்? ஏன் இவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணீங்க? ஒரு தடவை ட்ரெயினுக்கு முன்னாடி போன்றீங்க, அப்புறம் மேல போன்றீங்க. நான் எந்த பக்கம் தான் போறது சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு பக்கம் போக சொல்லுங்க. டிரைவர் தம்பி, ஏதாவது ஒரு பக்கம் போப்பா. அங்க பாருங்க, பறக்கிற கார்ல திருட்டு பசங்க வந்துட்டாங்க. அவங்க எப்பவுமே இப்படிதான் பறந்து வந்து எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு காத்தோட காத்தா கலந்து போயிடுவானுங்க. இவனுங்க திருட்டு பசங்க. இந்த திருட்டு பசங்க இங்க எப்படி வந்தாங்க? இப்ப நாம என்ன பண்றது? அடிங்க 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 அடிங்க. எல்லாரும் நல்லா அடிங்க. சொன்னா கேளுங்க. உள்ள அந்த குட்டா பையன் திருட இருக்கான். அவனை உள்ள வச்சுக்கிட்டு எங்களை கண்ணா கல்லற எடுக்கிறீங்க. காப்பாத்தே ஆகணும். இப்ப கீழே வந்த உன் தண்டனை கட்டான கண்ணை புடிங்கி கீழே போட்டுருவேன். பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி மிரட்டுறாங்கன்னு பாருங்க. அவங்க மட்டும் ட்ரெயின்குள்ள வந்தாங்க, நம்ம கிட்ட சல்லி பைசா கூட மிச்சாது. ஏய், இப்போ என்னடா பண்ண போறீங்க? முடிஞ்சா வந்து மோதி பாருங்கடா. சார் வாங்க வாங்க சார். நீங்களும் எங்க சிங்கம் சாருக்கு ஒன்றும் குறைஞ்சவங்க கிடையாது. என்னமோ நீங்க தாவி குதிக்கிறீங்க. உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்கணும் சார். ஓகே ஓகே. புருஷனுக்கு மாட்டியா? சீக்கிரமா எங்களை அப்படியே மேல தூக்குடா. என்னோட மூளையில இப்போ ஒரு அருமையான யோசனை வந்திருக்கு. பாஸ் பாஸ், உங்க அருமையான யோசனையை நீங்களே வச்சுக்கோங்க. ஏன்னா அங்க பாருங்க, மோட்டுவா பட்டுருவா புயல் வேகத்துல வந்துட்டு இருக்காங்க. வாவ் வாவ், என்னமா ஸ்டாண்ட் பண்றாயா? கை தட்டுங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? எல்லாரும் கை தட்டுங்க. அவங்க நம்ம கிட்ட இருந்து திருடிட்டு போக தானே வந்திருக்காங்க. அவங்கள பத்தி ஏன் நம்ம கை தட்டணும்? நான் சொல்ற மாதிரி நீங்க எல்லாம் கை தட்டி பாருங்களேன். அவங்களால இங்க வரவே முடியாது. கை தட்டுங்க. மோட்டோ, மக்கள் எல்லாரும் உன்னை பாராட்டுறாங்க. நீ அவங்களுக்கு நன்றி கூட சொல்ல மாட்டியா? தேங்க்ஸ், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அத கதவுலே டாக்டர் ஜட்கா, அங்க பாருங்க டனல். 20 வருஷம் சர்வீஸ்ல இப்படி நடந்ததே இல்லையாப்பா. மோட்டோ பத்தலோ ட்ரெயின் மேல குதிங்கப்பா, சீக்கிரமாப்பா. ஓட்டு பத்து எங்க இருக்கீங்க? இருங்க வரே. மோட்டு பத்து போங்க, போய் ஜான புடிங்க. திஸ் இஸ் மை ஆர்டர். பாத்தீங்களா, அந்த திருட்டு பசங்க மறுபடியும் வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்றது? இவங்க என்ன பண்ணுவாங்க? கடவுளே, நீதான் எங்க எல்லாரையும் காப்பாத்தணும். திருட்டு பசங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க கிட்டே திருட வருவீங்க? என்ன தைரியம் உங்களுக்கு? இனிமே திருட வருவீங்களா?
திருட்டு பசங்களா, இனிமே திருடுறத பத்தி நீங்க யோசிக்கவே கூடாது. போலீஸ்ல மாட்டி கொடுக்குறேன் பாருங்க. சும்மா விடுவேன்னு நினைச்சீங்களா உங்களால? ரொம்ப வேகமா அடிக்கிறாங்கடா. அக்கா அக்கா வேணாக்கா. இந்த கவர் இந்த மேக்கப் போட்டு தள்ளி அடிக்கிறாங்க. சும்மா விட மாட்டேன் நான். அந்த ஜானை பிடிக்கிறதுக்காகத்தான் நாங்க இங்க வந்தோம். இத புரிஞ்சிக்காம இந்த அடி அடிக்கிறீங்க. ஆட்டையை போட்டது அவங்க, அடி வாங்குறது நாங்களா? அவங்க என்ன காரியம் பண்ணிருக்காங்க தெரியுமா? 20 கோடி ரூபாய் பேங்க்ல இருந்து ஆட்டையை போட்டு வந்திருக்காங்க. அது அம்புட்டும் உங்க பணம் தான். அவனை பிடிக்க வந்து இந்த அடி அடிக்கிறீங்களே, இது நியாயமா இருக்கா? திருட்டு பசங்க பேச்ச கேட்டு நல்லவங்களை தப்பா நினைச்சிட்டோமே. யாரும் அசையாம எல்லாரும் அப்படியே நில்லுங்க. பெரிய துப்பாக்கி வீரர் இவரு. என்னடா இதெல்லாம்? கூட இருக்கிற 2 பேருக்கும் சொல்லிக்கிறேன். முதல்ல அந்த ஜானை நாங்க எப்படி அடிச்சோமோ அந்த மாதிரி புரட்டி புரட்டி அடிக்கிறீங்க. இல்ல எல்லாரும் சேர்ந்து உங்களை அடிப்போம். ஆரம்பிங்க. என்ன பண்றீங்க? எல்லாரும் எங்களை மன்னிச்சிடுங்க. தெரியாம தப்பு பண்ணிட்டோம். சாரி, மன்னிச்சிடுங்க. சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதான் சொன்னேன் இல்ல, இம்பாசிபிள்.